Taste the Daily. வாரியின் மகள் 499 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதலிடத்தை பிடித்து அசத்தியுள்ளார். உடுமலை தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த பால் வியாபாரியின் மகள் திவ்யலட்சுமி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 499 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் மாணவி 4 பாடங்களில் 100 மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் உள்ளிட்ட பலர் இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். தமிழில் வந்து 99 வாங்கியிருக்கேன், இங்கிலீஷில் 100, மேத்ஸில் 100, எஸ்எஸ்சில் 100, சயின்ஸில் 100, டோட்டலாக நான் 499 வாங்கியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ, மகிழ்ச்சி. நான் வந்து அடுத்து பயோமேக்ஸ் எடுக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஐடியா நான் வந்து டாக்டர் பண்ணலான் இருக்கேன். அதுலேயும் நான் ஹையர் செகண்டரியில் வந்து ஸ்டேட் ரேங்க் எய்ம் பண்ணுறேன், வாங்குவேன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சித்தாமூர் அருகே 190 கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது மகள் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சாலை ஓரமாக நின்று கொண்டிருக்கும் போது அதிவேகமாக வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த கார்த்திக் அவரது மகள் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். கார்த்திக்கின் மகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பங்களாப்பட்டி கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக 4 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பல்வேறு இடங்களில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனால் இதன் அருகே வசிக்கும் குடியிருப்பு வாசிகளும் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடியும் உள்ளதால் பெற்றோர்களும் அச்சத்துடன் உள்ளனர். ஸ்டாலின் மாடல் அரசு பழுதடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே ஈட்டியம்பட்டியில் புதிய நியாய விலைக் கடை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். ஈட்டியம்பட்டியில் முழுநேர நியாய விலைக் கடை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமாரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 13,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய முழுநேர நியாய விலைக் கடை அமைக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கீடு செய்தார். இதையடுத்து புதிய நியாய விலைக் கடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் புதிய நியாய விலைக் கடை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளின்றி நாள்தோறும் அவதியடைந்து வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் பயணிகளின் தாகம் தணிக்க அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் பராமரிப்பின்றி காட்சி பொருளாகவே உள்ளது. இதேபோல் தாய்மார்கள் பாலூட்டும் வரையும் பூட்டியே கிடக்கும் நிலையில் இதுகுறித்து திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயற்சித்த போது அவர்கள் அழைப்பை ஏற்காமல் அலட்சியமாக இருந்தது பயணிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.